எல்லாருக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே புத்தாண்டு வாழ்த்துக்கள். Wish you all a blessed new year. Hallelujah. God's children will always, hallelujah, prevail. Amen. Hallelujah. இந்த ஆண்டு நிச்சயமாகவே தேவன் தம்முடைய ஜனத்துக்காக வெளிப்படுகிற ஒரு ஆண்டாக இருக்கும். ஆமென். Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அவர் கடாட்சிக்கிற தேவனாயிருக்கிறார். Hallelujah. Praise the Lord. Glory to God. நாம் நேரம் கடந்து போகிறபடினாலே புதிய ஆண்டுக்கான வாக்குத்தத்தத்தை பார்த்து நாம் முடிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. Hallelujah. Glory to Jesus. Praise the Lord. Hallelujah. அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுக்கலாம், ஆனால் அதை பற்றி காரியமில்லை. அந்த எடுத்த வசனங்களை வாசிப்போம். சில வசனங்களை நாம் வாசித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 26வது வசனம். எசேக்கியேல் 34:26 எடுத்து வாசிங்க. both English and Tamil. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். Hallelujah. Read it in English. I will make them and the places around my hill a blessing and I will cause showers to come down. Amen. I will cause showers to come down in their season. There shall be showers of blessings. There shall be showers of blessings. Amen. Hallelujah. 36ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களை வாசிங்க. எசேக்கியேல் 36 9 முதல் 11 வசனங்களை வாசிங்க. இதோ book of Ezekiel chapter 36 verses 9 to 11. இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு பிதைக்கப்படுவீர்கள். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவங்களையும் பெருகி பலகும்படி வர்த்திக்கப்படுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். Hallelujah. Glory to God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 102:13 வாசிப்போம். Psalm 102:13. ஆயிரத்துல வாசிக்கணும். Ezekiel 36:9 to 11. For indeed I am for you and I will turn to you and you shall be tilled and sown. I will multiply men upon you. All the house of Israel, all of it, and the city shall be inhabited, and the ruins rebuilt. I will multiply upon you man and beast, and they shall increase and bear young. I will make you inhabited as in former times, and do better for you than at your beginnings. Then you shall know that I am the Lord. Hallelujah. Psalm 102:13. தேவரீ எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவி. அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. Amen. இங்கிலீஷ்ல வாசிங்க. You shall arise and have mercy on Zion for the time to favor her. Yes. The set time has come. Hallelujah. Praise the Lord. Glory to God. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பின்பு தானியேலின் தீர்க்கதரிசன புத்தகம் ஏற்கனவே நம்ம வாசித்த அந்த பகுதியை கூட நம்ம வாசித்துட்டோம். இந்த வார்த்தைகளை எல்லாம் உறுதிப்படுத்த வேண்டியவர், உறுதிப்படுத்துகிறவர், உறுதிப்படுத்த போகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு இது ஜீவ வார்த்தை, அது அப்படியே நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா. praise the Lord. glory to God. வாசிங்க தானியேல் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 32வது வசனத்தின் பிற்பகுதி. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். வரப்போகிற காலங்களில் கர்த்தரை அறிந்தவர்களுக்குத்தான் திடன். மற்றவர்கள் திடனற்று போகக்கூடிய பல காரியங்கள் இந்த ஆண்டில காணப்படும். தங்கள் தேவனை அறிந்தவர்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். வாசிக்கணும். The people who know their God, the people who know their God shall be strong and carry out great exploits. Hallelujah. The people who know God shall be strong. The people who know their God, the people who know their God shall be strong. கர்த்தரை அறிந்தவர்கள் தான் strong. அறிந்தவர்கள் என்றால் not the knowledge, personally knowing God. Hallelujah. Personally knowing God is different from having the knowledge of God. One-to-one relationship with God. பர்சனலாக தேவனோடு கூட ஹல்லேலூயா தேவனை அறிந்து உணர்ந்ததான் யோபுல இருக்கும். நீங்கள் அவரோடு கூட பழகி சமாதானமாய். ஹல்லேலூயா. Be in acquaintance with God and be at peace with Him. ஹல்லேலூயா. தேவனோடு பழகினாதான் அவரோட கூட சமாதானமா இருக்க முடியும். ஹல்லேலூயா. So it's a personal one-to-one relationship. இப்படி one-to-one relationship வைத்திருக்கிறவர்கள் திடமாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆகையால் ஒவ்வொருவருக்கும் என்ன வேணும்? தேவனோடு கூட தனிப்பட்ட தேவன் என்ன சொல்லுகிறார், என்ன உணர்த்துகிறார், என்ன நடத்துகிறார், ஹல்லேலூயா என்ற ஒரு தனிப்பட்ட விதத்திலே தேவனோடு கூட உள்ள வெளிப்பாடுகளை பெற்று பெற்று வாழக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கிறவர்கள் அசைக்கப்படுறது போகவே மாட்டார்கள். எப்பொழுது நமக்கு ஊழியக்காரர் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் நினச்சிக்கிறாங்க பட்டனை போட்டு ஒரு தீர்க்கதரிசிக்கு ஃபோன் பண்ணி ஜெபத்தை பண்ணி ஒரு தீர்க்க தரிசனம் வந்துட்டு அதுதான் தேவனோட வார்த்தை. That is not God's voice. ஹல்லேலூயா. ஆகையினால தீர்க்கதரிசிகளோட வாயில கூட சில வெளியில போய் நாம் இது கர்த்தரை அனுப்பிடுவோம். ஏன்னா கர்த்தரை சாராம மனுஷனை சாராது. உண்மையான தேவனுடைய ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசனம் கர்த்தருடைய ஆவியானவர் ஏவினால் தான் பேசுவார். நீங்க குறி கேட்கிற மாதிரி இதுக்கு எப்படி அதுக்கு எப்படின்னு சொல்லி கண்ணை மூடி செவிச்சு பதில் கொடுக்கிறது கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய காரியம். ஹல்லேலூயா. எரேமியா எடுத்துக்கொள்ளுங்க, எசேக்கியேல் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் பேசவே இல்லை. போய் தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் உடைக்கிறாங்க. எரேமியா சொல்றாரு, ஆமாப்பா நீ சொல்றபடியே ஆகட்டும், எருசலேமுக்கு நல்லது நடக்கட்டும், இஸ்ரவேலுக்கு நல்லது நடக்கட்டும், ஆமென் அப்படியே ஆகட்டும். போய் தீர்க்கதரிசிக்கு சொல்றாரு அப்படியே ஆகட்டும் சொல்லிட்டு அந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசியும் ஆமென் தான் சொல்றாரு, நீ சொல்றபடியே நடக்கட்டும் சொல்லிட்டு அப்படி போறதுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு வேறு விதமான வார்த்தைகளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆகினாலே இவைகளெல்லாம் கிறிஸ்தவ மார்க்கத்தில தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகினால கர்த்தரை அறிந்திருக்கிறவர்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார். So have a personal relationship with God, personal understanding with God, personally know Him, personally understand Him. Hallelujah. யாருக்கு வெளிப்படுத்துவார்? கல்விமான்களுக்கா? ஆண்டவர் சொல்றார், கல்விமான்களுக்கு அதை வெளிப்படுத்தாமல் பாலகருக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். God reveals Himself to babes. Hallelujah. அவரற்ற கள்ளங்கபடம் இல்லாம காத்து கொள்ளுமையா. கள்ளங்கபடம் இல்லாத உள்ளங்களுக்கு தான் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். கள்ளர்களுக்கு வெளிப்படுத்த மாட்டார். ஆமென். திருடர்களுக்கு வெளிப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. கபட்டு ஜனங்களுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்த மாட்டார். கர்த்தருடைய சாயலில் கர்த்தர் in the form of godliness Satan will reveal himself. Hallelujah. We have to be very careful. godliness அதான் இன்றைக்கு பரிசேயர் சதுசேயர் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நாமத்தினால் இயேசுவுக்கு எதிர்த்து நின்றார்கள். The form of godliness. கர்த்தரை பர்சனலாக அவர்கள் அறியவில்லை, அறிவில் அறிந்திருந்தார்கள். அதனால் இயேசுவை அறியக்கூடாமல் போனார்கள். Hallelujah. They couldn't recognize Jesus.
They couldn't recognize the truth. They were so hardened. ஆகினால இப்போ அதெல்லாம் சரி. ஆகினால என்ன சொல்ல வருது, ஒரு ஆண்டு நீங்கள் தினனா இருக்கணும்னா பர்சனலாக தேவனை அறிந்து கொள்ளுங்கள், பர்சனலாக அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் அசைக்கப்படாது இருக்கிறீர்கள். ஆமென். Praise the Lord. Glory to God. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுள்ளது. சில குறிப்புகளை இந்த புதிய ஆண்டின் வாக்குத்தத்தத்திலே ஒன்று நாம் தியானிக்க நமக்கு தேவன் கிருபை செய்வாராக. ஏனென்றால் அந்த வாக்குத்தத்தங்களை கொடுக்கும் போதே தேவன் இதற்கு ஏற்றவண்ணமாக, இது பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எழுதப்பட்டிருந்தாலும் அநேக காரியங்கள் இன்னும் நான் சொன்னேன், இந்த கொஞ்ச நாட்களாக தேவனை ரோடுகளை பேசிக்கொண்டு வருகிற காரியங்கள் பார்த்தீங்கன்னா அன்யூஷுவல். திட்டமும் தெளிவுமாக அந்த மாதிரி வசனங்கள்லாம் வேதத்தில் இருக்கான்னு சொல்லக்கூடாத அளவுக்கு நடக்கிற சம்பவங்களும் இல்லைன்னா எனக்கு எப்படி தெரியும், அதை அப்படியே காண்பித்து நான் சொன்னேன் டைரி போட்டு எல்லாத்தையும் எழுதணும். அவ்வளோ அழகாக கர்த்தர் the way he reveals things. பழைய ஏற்பாடு தான் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி தான் எழுதியிருக்கு. ஆனால் இப்பத்திய நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி அவ்வளோ தெளிவாய் திட்டமும் தெளிவுமாய் அழகாக எழுதி வைத்திருக்கார் அநேக காரியம். அதுதான் இன்றைக்கு தினம் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Whose report do you believe? I believe the report of the Lord. Amen. Praise the Lord. Glory to God. கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்கிறவராய் செய்ய போகிறவராக இருக்கிறார். இப்போ வாசிப்போம். எடுத்து சில வசனங்களை நாம் வாசிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 34 நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்துல மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிங்க. I will make them and the places all around my hill a blessing. I will make them and the places all around the hill a blessing. And I will cause showers to come down in this season. There shall be showers of blessings. Hallelujah. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாருக்கு சொல்லுகிறார் என்று சில வசனங்களை, அதே அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. எப்படி அவர் செய்ய போகிறார் என்று நான் அதை பார்க்கும்போது ஏற்கனவே கர்த்தர் என் உள்ளத்தில் கொடுத்திருந்த தாட்ஸும் இதுல இருக்கிற வசனங்களும் ஒத்து போகிறதாக காணப்படுகிறது. வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அநேக காரியங்களுக்கு ஒரு சிலது மாற்ற சொல்றாங்க. வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். கர்த்தர் 11வது வசனத்துல சொல்லுகிறார், இதோ நான் நானே என் ஆடுகளை விசாரித்து அவர்களை தேடி பார்ப்பேன். அங்க இதுல வாசிங்க. Thus says the Lord God, indeed I myself will search for my sheep and seek them out. Hallelujah. தேவன் சொல்றார், நான் நானே என் ஆடுகளை தேடி விசாரிப்பேன். Hallelujah. I will search for them and I will seek for them. தேவன் அதுக்கு முந்தின வசனங்களை பார்த்தீங்கன்னா மேய்ப்பர்களை குறித்து அவர் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காதபடிக்கு தங்களை மேய்த்துக் கொள்கிற அந்த அனுபவங்களை குறித்து அவர் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து கர்த்தர் தம்மை விசுவாசிக்க தமக்காக வாஞ்சியோடு தாகத்தோடு கூட இருக்கிற ஆடுகளுக்காக கர்த்தர் சொல்ல, நான் நானே என் ஆடுகளை தேடி விசாரித்து அவர்களை தேடி பார்ப்பேன். ஹல்லேலூயா. இன்னுமாய் சொல்ல போனால் சங்கீதக்காரர் தான் சொல்றான், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 95ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஹல்லேலூயா, glory to Jesus. அங்கே சங்கீதக்காரன் என்ன எழுதியிருக்கிறார் வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம்
Hallelujah, glory to Jesus. நூறாம் சங்கீதம் 3வது வசனம் வாசிங்க. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய். Hallelujah, we are his people and the sheep of his pasture. Amen. நாம் அவர் ஜனங்கள், அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். Hallelujah, hallelujah. சங்கீதங்கள் புத்தகம் 95:7, அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. Hallelujah. ஆங்கிலத்தில் வாசிங்க. For he is our God. He is our God. And we are the people of his pasture. We are the people of his pasture. And the sheep of his hand. And the sheep of his hand. Hallelujah. Next verse. Today if you will hear his voice. No. 103. Okay, don't have time. பார்த்து கவனிங்க. ஆகையால் அவர் மந்தைக்கு மேய்ப்பனா இருப்பதிலே அவருக்கு ஒரே சந்தோஷம். Hallelujah. ஆகையால் தான் பேதுரு சொல்லும்போது பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் நாளிலே. Hallelujah. He is the chief shepherd. He is the great shepherd. பெரிய மேய்ப்பன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பேதுருவிலே பிரதான மேய்ப்பன். வாசித்து பாருங்க 1 பேதுருவின் புத்தகம். Hallelujah, glory to God. 5ஆம் அதிகாரம். Hallelujah, glory to Jesus. Hallelujah. 4வது வசனம். 1 பேதுரு 5:4 வாசிங்க. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும்போது. Hallelujah. ஆங்கிலத்தில் வாசிங்க. When the chief shepherd appears. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். Hallelujah, glory to God. 25வது வசனம். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணிமானிடத்தில். பாருங்க, he wants to be the shepherd. ஆமென். ஆங்கிலத்தில் வாசிங்க. For you are like sheep. You were like sheep going astray, but have now returned to the shepherd and the overseer of your souls. Hallelujah. Shepherd and the overseer of the soul. அவர் எதற்கு மேய்ப்பர்? நம்முடைய ஆத்துமாக்கள். Amen. கண்காணிச்சிட்டே இருக்காரு. அவர் மேய்ப்பராகவும் இருக்கிறார். Hallelujah. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், அவர் பெரிய மேய்ப்பன், அந்த பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் போது அந்த பெரிய மேய்ப்பன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு the great shepherd என்கிற பெயர் அங்கு கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். Hallelujah. ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய விருப்பம் எல்லாம் தம்முடைய ஜனங்களை மேய்த்து மடக்கி அந்த மந்தையை சீராக நடத்த வேண்டும் என்று அவர் அதில் பிரியமுள்ளவராகிறார். நாம் எப்படி இருக்க வேணுமா? வாசித்தோம் சங்கீதங்களின் புத்தகம். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகள், sheep of his pastures. 95ஆம் சங்கீதத்துல sheep of his hands, அவருடைய கைக்குள்ளான ஆடுகள். அப்படி என்றால் அவருக்கு எப்படிப்பட்ட ஆடுகளுக்கு அவர் மேய்ப்பர்? அடங்காத ஆடுகளுக்கு அல்ல. ஹல்லேலூயா. அவர் கைக்குள் அடங்கி இருக்கிற ஆடுகளுக்கு தான் அவர் மேய்ப்பர். ஹல்லேலூயா. 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்க, ஏற்ற காலத்தில் அவர் நிறைவேற்றும். Hallelujah. Humble yourself in his mighty hand that he may exalt you in due season. Hallelujah. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இரு. ஆமென். ஹல்லேலூயா. ஆகினால தேவனுடைய கரங்களுக்குள் அடங்கி இருக்கிற ஒரு அனுபவம் கர்த்தருடைய ஆடுகளாக இருந்தால் அவருடைய கரத்துக்குள்ளே ஆடுகள் என்று சொல்லும்போது ஊழியர்கள் எல்லாரும் அதில் அடக்கமாகும். ஆகினால கர்த்தருடைய கரங்களுக்குள் அடங்கி இருக்கிற ஒரு உன்னத அனுபவங்களுக்குள்ளாய் நாம் கடந்து வருவோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் திரும்பி வருவோம். எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 34ஆம் அதிகாரம். Hallelujah, glory to Jesus, Holy Spirit of the true living God. தம்முடைய ஆடுகளை அவர் விசாரித்து தேடி மடக்கி மேய்க்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்தது 2வது குறிப்புல என்ன செய்கிறோம்? வாசிங்க 14வது வசனம், 14th verse. இந்த மேய்ப்பர் என்ன சொல்கிறார்? அவைகளை நல்ல மேய்ச்சலிலே. ஹல்லேலூயா.
இன்னைக்கு ஆடுகளுக்கு நல்ல மேய்ச்சல் இருக்கிறதா? ஆடுகளுக்கு நல்ல மேய்ச்சல் கொடுக்கப்படுகிறதா? பெரிய கேள்விகள். இதெல்லாம் கர்த்தர் கவனித்துக் கொண்டே வருகிறார். இதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவைகளை என்ன செய்கிறார்? நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பு இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக் கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். ஹல்லேலூயா. அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். ஆங்கிலத்தில் வாசிங்கம்மா. I will feed them in good pastures. நல்ல மேய்ச்சலை கொடுப்பேன். இந்த மேய்ப்பன் நல்ல தேவையான ஆத்மாவுக்கு தேவையான நல்ல ஆகாரத்தை கொடுத்து போஷிக்கிற உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். Amen. I will give them good pastures, and their fold shall be on high mountains. கீழ்த்தரமான இடங்களிலே அவருடைய மேய்ச்சல் இருக்காது, அவருடைய மந்தை இருக்காது, உயர்ந்த மலைகளின் மேல் தான் இருக்கும். உன்னத அனுபவங்களிலே தான் இருக்கும். ஹல்லேலூயா. உன்னதமானவர், அதாவது உன்னதமான அவருடனே கிறிஸ்துவுடனே கூட நம்ம எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படிக்கு நமக்கு அருள் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கு? ஜெயம் கொள்கிறவனோ அவனுக்கு நான் பிதாவினிடத்திலே அருள் பெற்று அவருடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஹல்லேலூயா. உன்னதங்களிலே உன்னதமான அனுபவம். கீழாக இருந்த உலகத்திலே ஹல்லேலூயா அழிவை நோக்கி போய்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் தேடி வந்து நல்ல மேய்ப்பராய் எடுத்து உன்னதங்களில் உயர்ந்த இடங்களிலே வைக்கிறார். ஹல்லேலூயா. High mountains. There they shall lie down. In a good fold. And feed in rich pasture. On the mountains of Israel. அங்கே அவைகள் படுத்துக் கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளிலே நல்ல மேய்ச்சலை மேயும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Glory to God. இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. இளைப்பாறுதலை தேவன் தம்முடைய மந்தைக்கு, தம்முடைய கைக்குள்ளான ஆடுகளுக்கு, தம்முடைய ஜனமாகிய ஆடுகளுக்கு கர்த்தர் ஹல்லேலூயா he gives rest, peace, hallelujah, for his sheep. Amen. Hallelujah. அடுத்த வசனம் வாசிக்கணும். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். Hallelujah. Praise the Lord. Glory to God. 20வது வசனம் வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் அவைகளை நோக்கி, இதோ நான் நானே கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிங்க. Therefore, thus says the Lord God. Thus says the Lord God to them. Behold, I myself will judge between the fat and the lean sheep. என்ன அந்த மேய்ப்பர் செய்கிறாராம்? Fat and the lean. கொழுத்த ஆடுகளுக்கும் மெலிந்த ஆடுகளுக்கும் அவர் நியாயம் செய்கிறாராம். என்ன செய்கிறது? 21ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் பலவீனமாய் இருக்கிறவைகளை எல்லாம் புறம்பாக்கி சிதற பண்ணும்படி அவர்களை பக்கத்தினாலும் முன்னன் தொடையினாலும் தள்ளி உங்கள் கொம்புகளை கொண்டு முட்டுகிறபடினாலே நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடி ரட்சித்து ஆடுகளுக்கு நியாயம் தீர்ப்பேன். அதுதான் கர்த்தர் சொன்னார். வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் தேவன் பிரிக்கிறாராம். ஹல்லேலூயா. அவர்கள் என்ன செய்வதாம்? அதாவது எப்பொழுதுமே ஆவிக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் போராட்டம் யுத்தம் இருந்து கொண்டே இருக்கிறது. அங்கே பலவீனமாய் இருக்கிறவர்களை புறம்பாக்கி சிதற பண்ணும்படி பக்கத்தினாலும் முன்னம் துடையினாலும் தள்ளி கொம்புகளை கொண்டு முட்டுகிறபடினாலே அநேக வேளைகளில் தேவன் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் என்ன செய்கிறாராம்? இந்த ஆண்டிலே நியாய தீர்ப்பையும் செய்வாராம். ஹல்லேலூயா. Praise be to God. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 22 வாசிச்சீங்களாமோ? நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். ஆங்கிலத்தில் வாசிங்க. 21 and 22. Yeah. Ezekiel 34, 21 and 22. Because you have pushed with side and shoulder, butted all the weak ones,
butted all the weak ones with your horns and scattered them abroad. Therefore I will save my flock, and they shall no longer be a prey. They shall no longer be a prey. And I will judge between sheep and sheep. Hallelujah. தேவன் இளைத்து பலவீனமான ஹalleluya glory to God உதவியற்ற ஆதரவற்ற இருக்கக்கூடியவர்களுக்கு அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். Hallelujah. Amen. Praise the Lord, glory to God. அடுத்ததாக நீங்க வாசிங்க 23. அவைகளை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாய் இருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாய் இருப்பார். யார் இந்த தாவீது? இது பரம தாவீது. ஹல்லேலூயா. பரம தாவீதாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீது இந்த உலகத்தில் இருந்த போது ஒரு ஆடு, ஒரு சிங்கமோ ஒரு கரடியோ பிடித்து கொண்டு போனால் உடனடியாக அவன் பின்தொடர்ந்து போய் தடியினால் அதை அடித்து அது வாயை கிழித்து அதன் வாயில் இருக்கிற ஆட்டை பிடுங்கிக் கொண்டு தன் ஜீவனை பாராமல் தன் ஆடுகளை காப்பாற்றுகிற ஹல்லேலூயா தாவீது. அந்த தாவீதின் சந்ததியிலே வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த பரம தாவீதின் காலமெல்லாம் முடிந்த பிறகு எசேக்கியேல் எழுதுகிறார், அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பா இருக்க. அதனாலதான் ஒரே மந்தை ஒரே மேய்ப்பன். எல்லா சபைகளில் இருக்கிற கர்த்தருடைய ஆடுகளுக்கெல்லாம் அவர்தான் மேய்ப்பன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாயிருப்பார். ஹல்லேலூயா. அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பரம தாவீதாகிய மேய்ப்பன் எல்லா துஷ்ட ஜந்துக்களுக்கும் துஷ்ட ஆவிகளுக்கும் பொல்லாத ஆவிகளுக்கும் எப்படி தாவீது தன் மந்தையை ஹல்லேலூயா நித்திரை இல்லாமல் தன் மந்தையை காத்து எப்படி அவன் ஜாக்கிரதையோடு கூட காத்தான். கரடிகளுக்கும் துஷ்ட சிங்கங்களுக்கும் மிருகங்களுக்கும் தன் ஆடுகளை ஒப்புக்கொடாதபடிக்கு காத்தான். அதே போல பரம தாவீதாகிய இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய மந்தையை காக்கிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் துஷ்ட மிருகங்கள் என்று இருக்காங்க. 25வது வசனம் வாசிங்க. நான் அவர்களோடு துஷ்ட மிருகங்களை, துஷ்ட ஆவிகள், அசுத்த ஆவிகள், பொல்லாத ஆவிகள், தீமை செய்கிற வல்லமைகள் இவைகளை தேசத்தில் இராதபடிக்கு ஒழியப்படுவேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆகையினால் இதுதான் பரம தாவீதுடைய வேலை. அடுத்து அந்த குறிப்பாக நாம் பார்க்கிறோம். வாசிக்குமா? நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்றால் என்ன? இதெல்லாம் தான் ஆசீர்வாதம். என்ன உடன்படிக்கை? Covenant of peace. Hallelujah. கர்த்தர் சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் தெரியும், 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதிருக்கிற கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆகினால் அங்கே 25வது வசனத்துல பார்க்கணும், நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்து அடுத்து என்ன செய்யலாம்? துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அப்படின்ற அசுத்த ஆவிகளுடைய சேஷ்டைகள், தொல்லைகள், போராட்டங்கள் இவைகள் எல்லாம் கர்த்தர் ஒழிய பண்ணுகிறவர் தான் பரம தாவீது. ஹல்லேலூயா. No weapon that are formed against us shall prosper. ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. எத்தனை குறி சொல்லுதல், எத்தனை மந்திரவாதங்கள், எத்தனை பிலிசூனியங்கள், எத்தனை ஏவர்கள். ஹல்லேலூயா. எல்லாம் முறியடிக்கப்பட்டு போயிடும், எல்லாம் மடங்கடிக்கப்பட்டு போச்சு, ஒன்றாகிலும் வாய்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு திசையா ரெண்டு திசையா பல திசைகளிலிருந்தும் பல விதமான உபாய தந்திரங்களை எழுதினாலும் ஒன்றுக்காகவும் தேவன் ஒப்புக்கூடாதபடிக்கு பரம தாவீது உண்மை உள்ளவராக இருந்திருக்கார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Praise the Lord, glory to God. ஆகினால் துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்திலே தாவரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். ஆங்கிலத்தில் வாசிங்க 25. I will make a covenant of peace with them. I will make a covenant of peace with them. And cause wild beasts
and cause wild beasts to cease from the land. To cease. I will cause wild beasts to cease from the land. And they will dwell safely. And they will. கர்த்தருடைய பாதுகாப்பு. ஹalleluya. ஆசீர்வாதமான மழை என்றால் தேவ ஜனத்துக்கு they will dwell safely in the wilderness. In the wilderness. And sleep in the woods. And sleep in the woods. Hallelujah. They will dwell safely in the wilderness and sleep in the woods. Amen. காடுகளில் அவர்கள் என்ன செய்வார்களாம்? துஷ்ட மிருகம்லாம் இல்லை. ஆகையால் நல்ல ஜாலியாக தூங்கலாம். அப்படியா? இளைப்பாறுது. ஆமென். ஆறுது. And என்ன சொல்றது? Providence. பராமரிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். Providence of God. Protection of God. Hallelujah. தம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கொடுத்து சுகமாய் தங்கு. ஆமென். இளைப்பாறு. நித்திரை பண்ணு என்று சொன்னால் பயப்படுத்துவார் இல்லாமல் இரு. ஹalleluya. எந்நேரம் பயம், திகில், பாழ்கடிப்பு. அதே ஏசாயா தீர்க்கதரிசனத்துல பார்க்கிறோம். கொடுமைக்கு தூரமாவாய், திகில் இல்லாது இருப்பாய், பயம் இல்லாது இருப்பாய், நீதியினால் சிறப்பட்டு இருப்பாய். தேவ ஜனத்தினுடைய வாக்குத்தத்தம். ஆனால் சத்துரு நினைப்பான், தேவ ஜனங்கள் உங்களை நினைப்பான், பயமுறுத்தலாம், கலங்க பண்ணலாம், வேதனைக்கு உட்படுத்தலாம். ஆனால் தேவனுடைய நினைவுகள், என் நினைவுகள் கர்த்தர் நான் உன்னை குறித்து நினைத்துக்கிற நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். அவைகள் என்ன அல்ல? தீமைக்கானவைகள் அல்ல, சமாதானத்துக்கானவைகள். ஹல்லேலூயா. Praise the Lord. Glory to God. நீங்க வாசித்து பாருங்கள் அந்த வசனத்தை. Praise the Lord. Hallelujah. Glory to Jesus. Oh, hallelujah. Oh, praise the Lord. Glory to God. வாசிங்க. 54:10 வாசிட்டீங்க. பதினான்கு வாசி. 54:14. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிங்க. In righteousness you shall be established. You shall be established. You shall be far. You shall be far from oppression. You shall be far from oppression. For you shall not see fear. You shall not see fear. And from terror. And from terror. For it shall not come near you. It shall not come near you. Hallelujah. Next verse. Indeed. They shall surely assemble. They shall surely assemble. But not because of me. But not because of me. Whoever assembles against you. Whoever assembles against you. Shall fall for your sake. Shall fall for your sake. Behold, I have created the blacksmith. I have created the blacksmith. Who blows coals in the fire. Who blows coals in the fire. Who brings forth an instrument for his work. Yes, who brings forth instrument for his work. And I have created the spoiler to destroy. Spoiler to destroy. Amen. No weapon. No weapon. Formed against you. Formed against you. Shall prosper. Shall prosper. Hallelujah. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஏன் நீ அதற்கு இடம் கொடுக்கிறார்? ஆமென். சத்துருடைய பயமுறுத்தலுக்கு, விசுவாசி மக்களுடைய பயமுறுத்தலுக்கு, தீய சக்தியுடைய காரியங்களுக்கு try to அது என்னுடைய வாஞ்சையெல்லாம் how can they equalize their power with your power? Hallelujah. எனக்கு விரோதமாக வருகிறார்கள் என்பதை பற்றி கவலை கிடையாது. They cannot imagine, even in imagination they cannot come anywhere closer to any child of God. Because they are under the dominion and providence of the true living God. Hallelujah. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த தீய சக்திகள் வரக்கூடாது காரணம் அவர்களுக்குள் இருக்கிறது தேவ வல்லமை. People are challenging God's power. Hallelujah. And God's power alone will prevail. Every other power will be cast down and be defeated and be put to shame. Amen. Hallelujah. ஆகினாலே உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காது. அது சொல்றாரு, கரிநெருப்பை ஊதி ஆயுதத்தை உண்டு பண்ணுகிறவன் நான் சிருஷ்டித்தேன், அதை டிஸ்ட்ராய் பண்ணுகிறவன் நிக்கிரகம் ஆக்குறவனே நானே சிருஷ்டிக்கிறேன். Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்துக்கு போவோம். சில காரியங்களை பார்த்து நாம் முடிக்க போவோம். 34
4ஆம் அதிகாரம் வாசிங்களா? 26வது வசனம் வாசிங்க. verse 26. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆங்கிலத்தில் வாசிங்கம்மா. I will make them at the places around my hill. I will make them and the places around my hill a blessing. A blessing. I will make them a blessing. Hallelujah. நான் அவளை ஆசீர்வாதமாக்கி அப்படின்றால் I will make them. அப்ப இது வரைக்கும் என்ன இல்லை? ஆசீர்வாதமாக இல்லை. Hallelujah. அவர்களை ஆசீர்வதித்து என்று ஆண்டவர் சொல்லவில்லை, அவர்களை ஆசீர்வாதமாக்கி. You yourself is a blessing. You are not a curse. Hallelujah. No curse that is sent against you can be upon you. Hallelujah. உனக்கு விரோதமாக அனுப்பப்படுகிற சாபங்கள் ஒன்று உண்மையில் நிலைநிற்க முடியாது. அந்த சாபங்களை கர்த்தர் அபத்தமாக்கி கொள்கிறார். பிலேயாமை குறி பொருத்திக் கொண்டான். பாலாக் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க முடியாது. அவன் சபிக்க வந்த போதெல்லாம் கர்த்தர் அவன் வாயை திருப்பிட்டார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு தெரியும் என்று பிலேயாம் கண்டார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதித்தான் என்று பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும்போது நமக்கு தெரியும். 12ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை பார்க்கும்போது ஆபிரகாமை கர்த்தர் பார்த்து சொல்ல, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேப்பா, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். ஹல்லேலூயா. நமக்கு பயம் வந்து கர்த்தருடைய ஜனங்களை நான் சபித்தால் கர்த்தர் என்னை சபித்து போட்டு விடுவார் என்று அவனுக்கு பயம் வந்துவிட்டு ஆகினால் தான் அவளை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே ஆபிரகாம் ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமிடத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். You shall be a blessing. I will bless you னே கர்த்தர் சொல்லல. நீ ஆண்டவரே ஆசீர்வதியும், என்ன ஆசீர்வதியும், என்ன ஆசீர்வாதம் தாரும், ஆசீர்வாதம் தாரும், ஆசீர்வாதம் தாரும். அதை கேட்கிற ஒரு கூட்டம் கேட்டுட்டே இரு. ஆனால் கர்த்தர் நமக்கு சொல்லுவார், உனக்கு ஆசீர்வாதம் தர மாட்டேன், உன்னையே ஆசீர்வாதமாய் மாற்றுகிறேன். Hallelujah. Hallelujah. You are filled with blessings and you shall be a blessing. Hallelujah. This is for his sheep of his pasture. Hallelujah. அவருடைய மந்திர மேய்ச்சலின் ஆடுகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், வாக்குத்தத்தம், உன்னை ஆசீர்வாதமாகவே மாற்றுவேன். I will make you a blessing. சாபம் உன்மேல் வந்து நிற்காது, தாங்க முடியாது. ஏன்னா நீ ஃபுல்லா ஆசீர்வாதம். உன்னை பார்க்கும்போதே ஓ ஆசீர்வாதம் வருது, இந்த ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் வருது. அதனால சாபம் போட வந்தா அது சாபம் தெரிச்சு போயிடும், நிற்காது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். தேவன் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க நம்முடைய கர்த்தர். நான் அவர்களையும் அவருடைய சுற்றுப்புறமாகி அவருடைய மேற்றையும் என்ன செய்வேன்? ஆசீர்வாதமாக்கி. I will make them a blessing. And not only that, ஏற்ற காலத்தில் due season, I will cause showers to come down. I will cause showers to come down. ஆசீர்வாதமாக்கிட்டு விட்டுற மாட்டாது. அப்பப்ப ஷவர்ஸ் வந்து நினைத்து கொண்டே இருக்கு. பரத்திலிருந்து சந்திப்பு, visitation of the Lord. Amen. நான் உங்களை திக்கற்றவளாய் விட்டேன், உங்களிடத்தில் வருவேன். நான் உங்களை திக்கற்றவளாய் விட்டேன், என்னுடைய தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். அப்ப தம்முடைய க்ஷணத்துக்கு கர்த்தர் தம்முடைய சந்திப்பை அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார். He will send forth his visitation to visit his people. Amen. கர்த்தருடைய விசிட்டேஷன் இல்லாம ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு பெருமையான வாழ்க்கை. ஆனால் தேவன் வந்து சந்தித்து போகிற ஒரு அனுபவம் இருக்கு. That's a wonderful experience. Hallelujah. கர்த்தருடைய சந்திப்பு வேணும். நீங்க வேதத்துல பார்த்து எங்கெல்லாம் தேவதாசர்களை கர்த்தர் சந்தித்தார். சந்திப்பு என்றால் என்ன? ஓ ஹalleluya, glory to God. கர்த்தருடைய அசைவாடுதல் உன் மேல் வர வேண்டும். உன் உள்ளத்தில், உன் ஆவியிலே கர்த்தருடைய அசைவாடுதல் வர வேண்டும். Amen. ஹalleluya. கர்த்தருடைய தொடுதல் வர வேண்டும். உன் சிந்தையிலே, உன் ஆவியிலே
You will feel the touch of the Lord. You will feel the presence of the Lord. You will feel the kingdom of God within you. Amen. Hallelujah. தேவ சமூகம், தேவனுடைய தொடுதல், தேவனுடைய பிரசன்னத்தை எந்நேரமும் அனுபவிக்கிற ஒரு அனுபவம் தான் நமக்கு தேவை. God will touch, God will visit your life. Hallelujah. And make you a blessing. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். Hallelujah. உங்களை திக்கற்றவளா விட மாட்டார், கைவிட மாட்டார், வெட்கப்பட்டு போக விட மாட்டார். உங்களை ஏன் நீங்க பல காரியங்களை குறித்து யோசித்து கலங்கி குழம்பி ஹalleluya சத்துருவானவன் கொடுக்கிற எண்ணங்களுக்கு உங்களை நிரப்பிக் கொண்டு ஹalleluya உங்களை வெறுமையாக்கி கொண்டு ஈசஸ் அவன் சாத்தான் எப்படிப்பட்டவன்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அவன் பேர் திருடன், அவன் வெறுமையாக்குகிறவன், அவன் சிதறடிக்கிறவன், இதெல்லாம் செய்வான். அவன் அபலவோ சாத்தானே என்று சொல்லிவிட்டு தேவனுடைய வாக்குத்தத்தத்தை உரிமையாக்கி கொள்ளுங்கள். Amen. Hallelujah. ஏற்ற காலத்திலே மழை பெய்ய, I will cause the showers to come in due season. You have to wait upon him. Hallelujah. எப்படி விதை விதைத்தவர்கள் அநேக நிலத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அங்க தண்ணி இருக்காது. என்ன சொல்லுவாங்க? வானம் பார்த்த பூமி. நாம் வானம் பார்த்த பூமி தான். Hallelujah. என்னேமா அவரையே பார்த்து கொண்டிருக்கும் போது அவரும் தன்னுடைய முகத்தை நம்மை பிரகாசிக்கப்படும் போது அவருடைய தொடுதல் நம்முடைய வாழ்க்கை. Hallelujah. நம்மளுக்குள்ளே அவருடைய ஆசீர்வாதங்கள் வருகிறது. அதுதான் touch of the Lord. You keep waiting upon the Lord. பிள்ளைங்க பண்ணாங்க, I'll wait for you whatever is strong. Hallelujah. Whatever it takes and gives, I will praise him. அவரை துதித்துக் கொண்டே எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, அதை துதித்துக் கொண்டே இது அவருடைய சமூகம் உனக்குள்ளே வந்து உன்னை தொட்டுக்கொண்டே உன்னை நனைத்துக் கொண்டே இருக்கு. Hallelujah. The interactions between God and you, between his kingdom and your life, hallelujah, should be there. That is the shower. Hallelujah. நீ தேவனோடு சம்பந்தப்பட்டு கொண்டே இருந்தால் அவர் உன்னோட சம்பந்தப்பட்டு கொண்டே இருப்பார். மாற்றங்களின் மேல் மாற்றங்கள் நமக்குள்ளாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும். Amen. Hallelujah. Hallelujah. Glory to God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்கமா முடிக்க போறோம். Final point. I will cause showers to come upon them. Yes, what? Showers of blessings. Amen. There shall be showers of blessings. Oh, they want to sing that song. There shall be showers of blessings. Hallelujah. Tune order on this. There shall be showers of blessings. ஆங்கிலத்தில் வாசிங்க. ஆசீர்வாதமான மழை பெய்யும். நான் சொல்லியிருக்கணும். டெட் சைலண்ட், பரலோகத்தில் அந்த சைலன்ஸ் இருந்துச்சு. ஆசீர்வாதமான மழை பெய்யும் உன்னோட வாழ்க்கையில பெய்யும். ஆமென். உன் உள்ளத்திலே ஆசீர்வாதமான மழை பெய்யும், உன் குடும்பத்திலே ஆசீர்வாதமான மழை பெய்யும். இனி ஒரு சாபமும் இராது, ஒரு சாபமும் இராது, ஒரு சாபமும் இராது. ஹல்லேலூயா. ஆசீர்வாதமான மழை பெய்யும். Hallelujah. Hallelujah. அருள் ஏராளமாய் பெய்யும் ஒரு வாக்கிதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும் சாவையை மீட்கவே.
seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, Jesus' name. Blessing around us all. Jesus, thank you, Lord. Surely showers of blessing.
அவருடைய உள்ளத்தின் ஆழத்துக்குள்ளாக ஆசீர்வாதத்தின் மழை இறங்குவதாக. Lord, we plead for the showers of blessings to come upon your people and make your people into a blessing of God. இத்தனை ஆண்டுகளில் சந்திக்கப்படாத அவருடைய ஜீவியத்தின் பகுதிகளை சந்தியும் கர்த்தாவே. ஆசீர்வாதத்தின் மழையினால் சந்தியும் கர்த்தாவே. மழையை வர்ஷிக்க பண்ணும் கர்த்தாவே. Send forth your showers in due season. Let the visitation of God come upon the lives of God's people for good, oh God, and heal them. Send forth restoration and healing and deliverance, oh God. We speak healing within them. We speak restoration within them. We speak deliverance within them. We speak victory within them. In the mighty precious name of our Lord Jesus Christ, we speak, hallelujah, the showers of blessings within them. Holy Spirit, find the hearts and minds and lives of your people. Thank you, Jesus. Holy Spirit, minister to your people. Minister to your people. Let them rise up. Let your people rise up. Let your people rise up and their enemies be scattered, because you're the chief shepherd. Because you're the chief shepherd. Because you're the shepherd of the soul. Hallelujah. Protector of their soul. ஒவ்வொருவருக்கு பிரதான ஆசாரியர். Hallelujah. Glory to God. நீரே ஆத்துமாவுக்கு கண்காணியும் நீரே. ஒவ்வொரு பிள்ளையுடைய உள்ளத்தின் ஆழத்தை ஆத்துமாவை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மழை நனைக்கட்டும். ஆசீர்வாதத்தின் மழை நனைக்கட்டும் தகப்பனே. ஆசீர்வாதத்தின் மழை நனைக்கட்டும் கர்த்தராகிய இயேசுவே. ஓ தரிசு நிலங்கள் பண்படுத்தப்படட்டும். தரிசு நிலங்கள் பண்படுத்தப்படட்டும். இந்த நாளில் வார்த்தையின்படி நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். ஒவ்வொருவரும் உள்ளமும் ஜீவியமும் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படட்டும். கர்த்தருக்கென்று 100 பலனை கொட்டுக்கட்டும் தகப்பனே. நீர் அப்படியே செய்வீராக. Holy Spirit, breathe your breath into the lives of your people and quicken the lives of God and bring glory to your name. Make your people a great blessing on this earth. Hallelujah. கர்த்தருக்கு மகிமையை கொண்டிருக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. நீர் அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வாதத்தின் மழை அவர்களை நனைப்பதற்காய் நன்றி. அவர்களை தொடுவதற்காய் நன்றி. அவர்களை சந்திப்பதற்காய் நன்றி. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவருக்கும் இறங்கி வருவதாக, சந்திப்பதாக, ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பதாக. நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளை தொடர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வந்த யாவரையும் நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. தடைபட்டவர்களுக்கு ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் ஊற்றும் கர்த்தாவே. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் தூர இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்க அத்தனை பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தர். ஆசீர்வதித்து அவர்கள் மீது ஆசீர்வாதத்தின் மழையை பெய்யப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, we pray for people who view through the hallelujah streaming, oh Lord Jesus. In the mighty name of Jesus, release your showers of blessings upon them too. In the mighty name of Jesus Christ, let the showers of blessings come down upon Arasanipadam Church and the pastor and the believers too, God. In the mighty name of Jesus, we release the showers of blessings upon Pastor Ajit and the church thereof. In the name of Jesus, oh Father, we pray. Hallelujah. We release the showers of blessings upon this church too, Lord. Upon the pastors, servants of God and the believers. In the name of Jesus, we pray, oh God. Every opposing power is consumed and put off by the power of your Holy Spirit. Oh, the showers of blessings shall devour every other holy thing, oh Lord. Oh, hallelujah. In the name of Jesus, therefore there shall be no more curse, oh Lord. Hallelujah. Glory to God. Only the blessing. Only the blessing. Only the blessing we claim and make it our own in Jesus' name. Hallelujah. Glory to God. Oh, hallelujah. No curse can stand before the blessings of God. Hallelujah. All the curses are nullified. All the bondages of curses are broken down.
all the spell are broken down in the name of Jesus, and the showers of blessing are released into the lives of God's people in the name of Jesus. Thank you, Father. Give you all the glory, praises and honor. அந்த தேவ பிள்ளைகளை அள்ளவில்லாமல் ஆண்டவரே ஆசீர்வாத தடைபட்டவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரும். மக்கள் எல்லா துதிகன மகிமையை செலுத்துகிறோம். வாக்குத்தங்களை உரிமையாக்கிக் கொள்கிறோம். அந்த காலத்தின் வல்லமைகளை மேற்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளாக புதிய ஆண்டு முழுவதையும் கர்த்தாவே பரிசுத்தாவின் ஆளுகைக்கும் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் எங்கள் யாவரையும் சபைகளையும் ஊழியர்களையும் விசுவாசிகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மக்கள் எல்லா துதி ஸ்தோத்திர கன மகிமையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். துதி